இவருடைய இந்த ஷோவுடைய செயல்பாட்டு திறனை விமர்சிச்சுக்கிட்டே இருந்த அந்த ஒரு பர்சன் இந்த ஷோவை அவரோட டைமென்ஷன்ல பார்த்த ஒருத்தருடைய எக்ஸிட் வந்து ராயலி 8 சீசன்ல இவர் மாதிரி ஒரு பிளேயர் திருப்பி வருவாரான்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு பிளேயர் உங்களால கண்டுபிடிச்சு மறுபடியும் உள்ள அனுப்புனா கூட வீட்டுக்குள்ள போறவங்களால மட்டும்தான் இதை சொல்ல முடியும். அவ்வளவு எமோஷன் இல்லாம ஒரு 42 டேஸா இருந்தாலும் பிராக்டிகலி ஸ்பீக்கிங் வாட்ஸ்ஓவர் நான் ஒரு கண்டஸ்டன்டா உள்ள போனேன். அந்த ஒரு வாரத்துக்கு மேல இருந்துட்டாலே ஹி இஸ் a சூப்பர் ஸ்டார் தான். ஒரு வாரத்தை தாண்டாரு. அங்க அரசியல் இருக்கு, அந்த சேனலை தாண்டி ஆகணும், கோமாளித்தனம் பண்ண கோமாளித்தனம் பண்ணா 2வது வாரம் போட முடியும்ல. அந்த கோமாளித்தனத்தை என்னால பண்ண முடியாது. கூச்சமே இல்லாம சில விஷயங்கள் செய்யறதும், சில விஷயங்கள்ல ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்களை கரெக்டாவும் பேசுறதும், சில இடத்துல தெளிவா இந்த மாதிரி ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட அடையாளத்தை ஒரு ஃபேக்கா, அதாவது எத்தனையோ பேருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற வக்கரத்தை வெளியில அந்த வக்கரத்தையும் காமிச்சு, உள்ளுக்குள்ள அந்த ஜாதி வெறியும் காமிச்சு, உள்ளுக்குள்ள அந்த கோமாளித்தனத்தையும் காமிச்சு, ஆனா நான் வளர்றது வாழ்ந்தது கிங் சைஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் 42 நாள் அந்த வீட்டுக்குள்ள இண்டிபெண்டன்ட் பிளேயராவே, அதாவது பாரு எனக்கு முதல்ல இருந்தே ஒரு ஷோ இவருக்கு பாரு தேவையான்னு தெரியல, பாருக்கு தான் இவர் தேவை. நான் என் ஷோல ரிப்பீட்டடாவே சொல்லிட்டு இருக்கேன், இவருக்கு பாரு வந்து ஒரு விதமான, ஏன்னா பாருவே எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் தூக்கி அடிச்சு பேசக்கூடிய ஒரு ஆள் தான். போப்பா உனக்கு சப்போர்ட் பண்ண, ஏன்னா அது கியூசி இடத்துலயும் சும்மா அந்த அன்பு கேங்க்கு போற மாதிரி போய் திருப்பி மறுபடியும் ரிவர்ஸ் டு பாருன்ற ஒரு பாயிண்ட். ஏன்னா இவருக்கும் பார்வை தாண்டி வேற யாருக்கும் செட் ஆகல. அப்படி இருக்கிறச்ச வாட்டர்மெலான் அப்படின்ற ஒரு பிளேயர் இன்னைக்கு இந்த சீசன்ல 42 நாள் கன்றாவியான விஷயங்கள் எவ்வளவோ அதை தாண்டி கவனிக்க வேண்டிய விஷயங்களா நிறைய பேருடைய வாயில கடைசியா நான் சொல்றேன். நான் வந்து ஐ ரெஸ்பெக்ட் வாட்டர்மெலான் ஆன் ஒன் ஆஸ்பெக்ட். என்னன்னா இந்த கேம் என்னைய நான் பொருத்தி பார்க்கும்போது என்னால இவ்வளவு ட்ரால் இவ்வளவு இதை எடுத்துக்கிட்டு அவ்வளவு பொறுமையா முடியும்னா அந்த வீட்டுக்குள்ள யாராலையுமே பண்ண முடியாது. ஆனா யார் மேலயும் அவ்வளவு காமிக்கல. ஆனா இவர் மேல அவ்வளவு காமிச்சோம். இவரால அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வேற விதமான சில பேர் சிம்பத்தி கேம் ஆடி இருக்கலாம், விக்டிம் பிளே ஆடி இருக்கலாம், வேற மாதிரி எல்லாம் ஆடி இருக்கலாம். ஆனா அந்த ஆள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த ஆளுக்கு எப்படி பிடிச்சதோ அந்த ஆளு பிடிச்ச மாதிரியே தான் விளையாண்டாரு. எனக்கு என்ன கேட்டா எனக்கு அப்படித்தான் தெரிஞ்சது.